இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு என்னமோ இன்னைக்கு நடந்த 2 சம்பவத்துக்கும் பின்னால யாரோ இருக்காங்களோன்னு தோணுது. ஆஹா சிஸ்டர், இவ போலீஸ்காரி இல்ல, கரெக்டா மோப்பம் பிடிச்சிட்டா பாருங்க. உங்க கொள்ளு பாட்டி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவீங்க? கண்டுபிடிச்சாலும் என் பாட்டி இவளால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களையே ஒண்ணும் பண்ண முடியல, உங்க பாட்டியா என்ன பண்ண முடியும்? என்ன சொல்றது துர்கா? அப்ப அது யாரா இருக்கும்? தெரியல ஹாசினி. எங்கேயோ இருந்துகிட்டு தீய சக்தியை ஏவி விட்டுட்டு இப்படி எல்லாம் பண்றாங்க. ஆனா அது யாருன்னு கூடிய சீக்கிரமே நான் கண்டுபிடிக்கிறேன். துர்கா, நீ சித்திர போய் பாரு. அந்த தீய சக்தியை ஏவி விட்டது யாரு, எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க அவர் உனக்கு உதவி பண்ணுவாரு. ஆமா துர்கா, தீய சக்திய தேவ சக்தியால தான் ஜெயிக்க முடியும். நீ கோயிலுக்கு போய் சித்திர பாரு. சிஸ்டர், உங்க கொள்ளு பாட்டிய கண்டுபிடிச்சிருவாளுவோ போல இருக்குதே. சரிம்மா, நாளைக்கு சூர்யா கேஸ்ல தீர்ப்பு சொல்ல போறாங்க. அதுக்காக நான் கோர்ட்டுக்கு போகணும். முதல்ல அது முடியட்டும், மத்த விஷயங்களை அப்புறமா பாத்துக்கலாம். நாளைக்கு தீர்ப்பு நமக்கு சாதகமாக வருமா துர்கா? சூர்யா மாமா விடுதலை ஆயிடுவார்ல? தெரியல ஹாசினி, நாளைக்கு கோர்ட்டுக்கு போனாதான் தெரியும். இந்த வழக்கில் கொலை நடந்த இடத்தில் போலீசாரால் சேகரிக்கப்பட்ட கைரேகையும் சூர்யாவுடைய கைரேகையும் ஒத்து போகிறது என்று போலீசார் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபித்திருக்கிறார்கள். கொலை செய்யப்பட்ட தன்ராஜ் நண்பர்கள் அளித்த சாட்சியங்களின்படி சூர்யா ஏற்கனவே ஒரு முறை அவரை தாக்கியிருக்கிறார் என்பது தெரிகிறது. எனவே ஆதாரங்களையும் சந்தர்ப்ப சாட்சியங்களையும் வைத்து பார்க்கும் பொழுது சூர்யா தான் அமைச்சர் மகன் தன்ராஜை கொலை செய்திருக்கிறார் என்பது உறுதியாகிறது. எனவே இந்த கோர்ட் அவரை வருகிற 20ஆம் தேதி தூக்கிலிட உத்தரவிடுகிறது. Judgment reserved. தேவிமா, தேவிமா என்னாச்சுடா? ஏன் அழுதுட்டு இருக்க? துர்காமா, சூரியன் மேல் வீட்டுக்கு வர மாட்டாரா? சிஸ்டர், சோக சீனை பாத்தீங்களா? சூர்யாவை தூக்குல போட்டுருவாங்களா? தேவிமா, ஏன்டா இப்படி எல்லாம் கேக்குற? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா சூர்யா வீட்டுக்கு வருவாருடா. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. சூர்யாவை தூக்குல போட சொல்லி ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்திருக்கிறதா ஹாசினி பார்வதி மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்த நான் கேட்டேன். கேட்கவே சந்தோஷமா இருக்குது சிஸ்டர். என்ன ஹாசினி, குழந்தை முன்னாடி? அது வந்து துர்கா, நாங்க சூரிய மாமா பத்தி எதுவுமே பேசல. நாங்க பார்த்த சீரியல்ல வந்த சூர்யா கேரக்டர் பத்தி பேசிட்டு இருந்தோம். தேவி அம்மா அதை கேட்டுட்டு சூர்யா மாமான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டா. ஹாசு எப்படி சமாளிக்கிறா பாத்தீங்களா சிஸ்டர்? அவளுக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும்? அவதான் நடிக்கிறதுல கேடியாச்சு. தேவிமா, நீங்க மேல நம்ம ரூமுக்கு போங்க. அம்மா பேசிட்டு வரேன், சரியா? என்னோட பர்த்டேக்கு சூர்யா வந்துருவார்லமா? கட்டாயமா வருவாரு. நீங்க போய் தூங்குங்க, போங்க. போடா ஹாசினி, நான் குழந்தைக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறியா? சூர்யா தான் என்னோட உயிர். சூர்யாக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சூர்யா தான் எனக்கு எல்லாமே. சூர்யாக்காக தான் நான் பிறவி எடுத்துட்டு வந்திருக்கேன்.
ஒரு உண்மை எப்பவுமே அழிஞ்சு போயிடாது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சூர்யா கொலை பண்ணலங்கிறது உண்மை. நான் சூர்யா மேல வச்சிருக்கிற பாசம் உண்மை. அப்படி இருக்கும்போது சூர்யாவை என்னை விட்டு நான் போக விட்டுருவேனா? அப்புறம் நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? அப்படிலாம் நடக்க நான் விட்டுருவேனா? ஐயோ துர்கா, அப்படியெல்லாம் உன் மேல நம்பிக்கை இல்லாம இல்ல. விஷயம் கேள்விப்பட்டதும் நாங்க கொஞ்சம் பயந்துட்டோம், அவ்வளவுதாம்மா. கட்டாயம் நான் தண்டனையில இருந்து சூர்யாவை காப்பாத்தி வெளியில கொண்டு வருவேன். வீட்டுக்கும் கூட்டிட்டு வருவேன். தைரியமா இருங்க, இதுதான் நடக்கும். முறைக்கிறா. என்ன சிஸ்டர், துர்கா இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்லிட்டு போறா? நம்ம மாப்பிளைய காப்பாத்தி கொண்டாந்துருவாளா சிஸ்டர்? அவ சும்மா சீன் போடுறா. தூக்கு தண்டனைக்கு தேதியே குறிச்சிட்டாங்க. இதுக்கு மேல அவ தலைகீழா நின்னாலும் தீர்ப்ப மாத்த முடியாது. அந்த டாக்டர் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டாருன்னா நிச்சயமா நான் உங்களை காப்பாத்திடுவேன். அப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். நீங்க தைரியமா இருங்க சூர்யா, நான் இருக்கேன். துர்கா, நீ பட்ட கஷ்டம் எல்லாமே வேஸ்டா போச்சு. அந்த டாக்டரை கண்டுபிடிச்சு என்னை எப்படியாவது காப்பாத்திடணும்னு நம்பிக்கையோட தான் இருக்க. ஆனா உன் கூடவும் தெய்வமா கூடவும் சேர்ந்து வாழ்றதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிறது அந்த டாக்டர் கையில தான் இருக்கு. இப்ப அந்த டாக்டர் எங்க இருக்காருன்னு தெரியல. அந்த இச்சாதாரி நாகம் உன் கணவனை மட்டும்தான் பழிவாங்க நினைச்சது. ஆனா இந்த தீய சக்தி உன் வம்சத்தையே பழிவாங்க நினைக்குது. நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த உலகத்துல உண்மை, சத்தியம், நீதி எப்பவுமே தோத்து போகாது. ஆரம்பத்துல அநீதி ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா முடிவுல உண்மையும் சத்தியமும் தான் ஜெயிக்கும். அந்த தீய சக்தியால உனக்கு ஏற்பட போற சோதனைகள், ஆபத்துகள்ல இருந்து நிச்சயம் அம்மன் உன்னை காப்பாத்தும். என்னைக்கும் அந்த அம்மன் உன்னை கைவிடாது. நீ தைரியமா இரு.